வணக்கம். தமிழர் திருநாளாம் தை திருநாள். தமிழர்களுக்கெல்லாம் இது ஒரு புத்தாண்டாக முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்து இன்றளவும் இந்த தை திருநாளை தமிழர் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இந்த தமிழர் திருநாளா இந்த தை திருநாள் தமிழர்களுக்கே உரிதான ஒரு நாளாக, தமிழர்களுக்கு இது ஒரு பொன்னாளாக, நன்னாளாக, திருநாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். இந்த தை திருநாளில் விவசாயிகள் எல்லாம் அறுவடை செய்து லாபங்களை ஈட்டி இந்த தை திருநாளை தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற கால்நடைகளுக்கெல்லாம் குறிப்பாட்டி சிறப்போடு வழிபட்டு அதனை மாட்டுப் பொங்கல் என்று கூட இதனை கொண்டாடுவார்கள். திருவள்ளுவர் திருநாள் என்று இந்த தை திருநாளை தமிழர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களிலே கொண்டாடுவார்கள். பொங்கலிட்டு மகிழ்வதும், இந்த பொங்கலை பலருக்கு கொடுப்பதும், பொங்கலிடுகின்ற போதும் புது மண் பானையில் இந்த பொங்கலை வைத்து அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று தமிழர்கள் எல்லாம் இந்த பொங்கல் திருநாளை குடும்பத்தோடும் உறவினரோடும் கிராம மக்களோடும் கொண்டாடி மகிழும் இந்த தை திருநாள் தமிழர் பெருநாளை நீலமலை தொலைக்காட்சியும் தன்னுடைய நேயர்களோடு தன்னுடைய வாடிக்கையாளர்களோடும் வியாபாரம் தந்து உதவுகின்ற நீலமலை தொலைக்காட்சியினுடைய விளம்பரத்தாரருக்கும் மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் நீலமலை தொலைக்காட்சி இந்த தை திருநாளை இவர்களோடு கொண்டாடி மகிழுகிறது, வாழ்த்துக்களை சொல்லுகிறது. நம்முடைய நீலமலை தொலைக்காட்சியும் தொலைக்காட்சியில் பணிபுரிகின்ற அத்தனை ஊழியர்களும் இந்த தமிழர் திருநாளா தை திருநாளில் தமிழர்களோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே வாழுகின்ற அனைத்து மொழி பேசும் மக்களோடு இந்த தை திருநாளை குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்திட வாழ்த்தினை தெரிவிக்கிறது நீலமலை தொலைக்காட்சி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள். மலைகளின் அரசி நீலமலை அன்பில். பொங்கல் திருநாள் தமிழினத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவை தமிழர் விழாவாக சிறப்பாக கொண்டாட அன்றைக்கு ஆணை பிறப்பித்தார். அதன்படி ஒவ்வொரு வருடமும் பொங்கல் விழாவை சமத்துவம் பொங்கல் என்று தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் கொண்டாடி வருகிறது. இதை போல YMCA தையல் பயிற்சி சமத்துவம் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழா நிகழ்ச்சியில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மேக்ஸ் வில்லியட் ஜெயபிரகாஷ் YMCA பொதுச் செயலாளர் அவர்களும், இதில் திரு SJ நிக்கோலஸ் தலைவர் அவர்களும், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு மற்றும் வாழ்வாதார திட்டத்துடைய S தனசிங்கம் YMCA பொருளாளர், சமத்துவம் பொங்கல் சிறப்பு விருந்தினராக சர்வதேச மனித உரிமை கழக மாவட்ட தலைவரும் மற்றும் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் ஃபில்டர் லேண்ட் டெவலப்மெண்ட் நிலத்தரகர்களுடைய சங்கத்தினுடைய தலைவரும் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துடைய நீலகிரி மாவட்டத்துடைய தலைவருமான திரு S குமார் அவர்கள் சமத்துவம் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை சிறப்புரை வழங்கி பொங்கலுடைய தன்மைகளை பற்றி எடுத்துச் சொன்னார் என்று தெரிவித்தார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் PN நாகராஜ் தலைவர் காது கேளாதோர் நல சங்கம் சமத்துவம் பொங்கல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்றார். தள்ள தையல் பயிற்சி மையத்துடைய ஆசிரியர் ஷெலினா YMCA நிகழ்ச்சிக்கான ஏற்பாடை தையல் பயிற்சி மாணவிகள் திருமதி இந்து செல்வி அம்மு, திருமதி சுகன்யா, திருமதி சம்ரின், திருமதி தஹா, திருமதி சுகன்யா கல்வா மற்றும் அலுவலக பணியாளர்கள் திருமதி ஜரீனா ஸ்டெல்லா ஆகியோர்கள் கொண்ட சிறப்பு குழுவினர் இந்த சமத்துவம் பொங்கலை சிறப்போடு செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களோடு திரு நிக்கோலஸ் அவர்கள் இதனை நமது நகரோட பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். எல்லாமே
இருக்கக்கூடிய இந்த தருணத்துல சமத்துவ பொங்கல் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல உண்மையாலுமே எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஒரு சின்ன ஒரு காலையில ஒரு முடிவெடுத்தாலும் அதை வந்து சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. அது உங்களுக்கு உண்மையாலுமே நன்றி. காரணம் என்னன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் நீங்க டிவியில போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இங்க பொங்கல் நடந்துச்சு, இங்க பொங்கல் விழா அப்படின்னு ஆட்ட பாட்டத்தோட நடந்தது. ஆனா இந்த ஒரு இடத்துல ஒய்எம்சி அரங்குல வந்து ஒரு ஜபம் பண்ணி கடவுள் வந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கணும், அதே மாதிரி எல்லாரும் மென்மேலும் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சார் சொன்ன ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு கருத்தா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான கருத்து எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன இன்ஸ்டிடியூஷன், இதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க எல்லாம் முயற்சி பண்ணுங்க. எங்களால முடிந்த அத்தனை உதவிகளும் உங்களுக்கு நாங்க பண்ணித்தரோம். இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.